Hello everyone. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் இசிஜி பார்ட் 2. ஸோ ஏற்கனவே பார்ட் 1ல் ஒரு ஸ்டாண்டர்ட் 12 லீட் இசிஜி பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ பார்ட் 2ல் வந்து ஒரு குவிக் கைட், ஒரு 6 ஸ்டெப்ஸ் வச்சு எப்படி இசிஜியை வந்து இன்டர்பிரட் பண்ணலான்றதை பற்றி நம்ம இந்த இதில் பார்க்கலாம். ஸோ இசிஜி பேப்பர். ECG paper is divided into large square with 5 mm wide, and these large square are further subdivided into small squares of 1 mm width. So இங்க பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5 ஸ்மால் பாக்ஸஸ் சேர்ந்தது தான் ஒரு பிக் பாக்ஸ். ஸோ பிரெத் வைஸும் சரி லென்த் வைஸும் சரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் ஸோ டோட்டலாக வந்து 25 குட்டி குட்டி பாக்ஸஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு பிக் பாக்ஸ். இதில் ஒரு ஸ்மால் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 1 mm இருக்கும். ஸோ 5 இது சேர்ந்தது தான் வந்து 5 mm தான் வந்து ஒரு பிக் பாக்ஸ். ஓகே. ஸோ த இசிஜி மெஷின் மோஸ்ட்லி ரன்ஸ் அட் 25 mm/s. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மிஷினில் வந்து முக்கால்வாசி எல்லா மிஷின்லேயுமே வந்து 25 mm/s தான் வந்து அது ஓடும் நமக்கு. There are 5 small squares in one large square. The small square equals 1 minute. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு பிக் ஸ்கொயர் வந்து 0.2 செகண்ட்ஸ், ஒரு ஸ்மால் ஸ்கொயர் வந்து 0.04 செகண்ட். ஸோ நினச்சிக்கோங்க 0.04 செகண்ட் தான் ஒரு ஸ்மால் ஸ்கொயர்னால் அப்போது 5 mmனா என்ன பண்ணணும்? இன்ட்டு 5, 0.04 இன்ட்டு 5ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.2 வரும். ஓகேயா? ஸோ 5 mmக்கு 0.2 செகண்ட்ஸ். அப்போ நம்ம வந்து 60 செகண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம இதை வந்து இன்ட்டு நம்ம வந்து 0.04 இன்ட்டு 1500 ஸ்மால் ஸ்கொயர் சேர்த்தா தான் 60 செகண்ட்ஸுக்கு வரும் நமக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து 1500 ஸ்கொயர்ஸ் சேர்ந்தால் தான் வந்து நமக்கு வந்து 60, இந்த நம்பர் வந்து 60 செகண்ட்ஸ்னு வரும். அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் போட்டிருக்க பாருங்கள், 1 ஸ்மால் ஸ்கொயர் இஸ் 0.04 செகண்ட்ஸ், 1 லார்ஜ் ஸ்கொயர் வந்து 0.2 செகண்ட்ஸ். ஸோ 5 லார்ஜ் ஸ்கொயர் சேர்ந்தால் தான் வந்து ஒரு செகண்ட் ஆகும் நமக்கு. ஸோ இதில் பார்த்துறோம்ல, ஸோ இந்த மாதிரி 1 2 3 4 5. ஸோ ஒரு செகண்டுக்கு 5 லார்ஜ் ஸ்கொயர் சேரணும் நமக்கு. ஸோ ஒரு ஸ்கொயர் 0.2 செகண்ட்னா ஒரு செகண்டுக்கு நமக்கு என்ன பண்ணணும்? இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 5 2s are 10. ஸோ 1.0. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு 5 லார்ஜ் ஸ்கொயரை சேர்த்தா தான் நமக்கு 1 மினிட்டே வந்து வரும். ஸோ 30 லார்ஜ் ஸ்கொயர். ஸோ ஒரு செகண்டுக்கு 5 லார்ஜ் ஸ்கொயர்னால் அப்புறம் 6 செகண்டுக்கு என்ன பண்ணணும்? 6 5s are 30. ஸோ 30 லார்ஜ் ஸ்கொயர் இஸ் 6 செகண்ட்ஸ். ஒரு நிமிஷத்துக்கு 300 லார்ஜ் ஸ்கொயர்ஸ். ஓகேயா? ஸோ இன்ட்டு 10 போட்டால் 60 செகண்ட்ஸில் இன்ட்டு 6 இன்ட்டு 10 வந்து நமக்கு என்னது 60 செகண்ட்ஸ், தட் இஸ் த 1 மினிட். ஸோ இதுவும் இன்ட்டு 10, 330 இன்ட்டு 10ன்னு போட்டோன்னா 300 லார்ஜ் ஸ்கொயர் வரும். இது ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இல்லை, நமக்கு ஈஸியானது தான். ஸோ இது படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். மெயினாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஒரு லார்ஜ் ஸ்கொயரோட டைம் வந்து 0.04 செகண்ட். 5 லார்ஜ் ஸ்கொயர், தட் மீன்ஸ் ஒரு பிக் பாக்ஸ் வந்து நமக்கு 0.2 செகண்ட்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக, ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்ன்னு நம்ம வந்து பார்ப்போம்ல. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து டைம் தான், ஒய் ஆக்சஸ் ஃபுல்லாகவே வோல்டேஜ். ஸோ இது எல்லாமே டைம். ஓகேயா? ஸோ எக்ஸ் ஆக்சஸ் ஃபுல்லாகவே நமக்கு டைம் தான் நமக்கு. ஓகே. ஸோ இந்த டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ 300 இதே இங்கே போட்டிருக்கிறதே தான் இங்கே திருப்பி எழுதியிருக்கு. 300 லார்ஜ் ஸ்கொயர் வந்து ஒரு நிமிஷம். ஸோ நம்ம பார்த்தோம் 6 செகண்டுக்கு 60 லார்ஜ் ஸ்கொயர்ஸு. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 300 லார்ஜ் ஸ்கொயர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஆர் வேவ்ஸ் இன் 300 லார்ஜ் ஸ்கொயர், அது வந்து அதுதான் வந்து நம்மளோட ஹார்ட் ரேட்டை கால்குலேட் பண்ணணுன்னா நம்ம இந்த ஆர் வேவ்ஸை வச்சு வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணோம். அதை வந்து அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம், எப்படி கால்குலேட் பண்ணுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே. We can also count the number of small squares in between 2 R wave and calculate the heart rate per minute. ஸோ ஒரு 2 ஆர் வேவ்க்கு நடுவில் இருக்கிற குட்டி ஸ்மால் ஸ்கொயர்ஸை வச்சு கால்குலேட் பண்ணி கூட நம்ம ஹார்ட் ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணலாம்.
ஓகேயா? ஸோ லார்ஜ் ஸ்கொயர்னு எடுத்துட்டோன்னா 300 லார்ஜ் ஸ்கொயர் ஒரு நிமிஷம். இதுவே 1500 ஸ்மால் ஸ்கொயர்ஸ் தான் ஒரு நிமிஷம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து 1500 டிவைடட் பை இந்த ஆர் வேவ்ஸுக்கு இருக்கிற அந்த குட்டி குட்டி ஸ்மால் ஸ்கொயர்ஸ் இருக்குல்ல, அது வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட் வந்து வந்துடும். இது வந்து but usually the heart rate slows during expiration and speeds during inspiration. ஸோ எக்ஸ்பிரேஷன் நம்ம மூச்சை வெளியே விடும்போது ஹார்ட் ரேட் வந்து ஸ்லோ ஆகும். ஸோ நீங்கள் மூச்சை இழுக்கும்போது என்ன பண்ணுவீங்க, ஸ்பீடாக இழுப்பீங்க. ஓகே, இன் திஸ் டைம் we can calculate the RR interval technique. 3 டெக்னிக்ஸ் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். Count the 30 large square, that is a 6 second strip. ஸோ இந்த 6 second strip வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு இசிஜி பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கீழே ஒரு மேலே எங்கேயாவது என்ன பண்ணுவோன்னா ஒரு 6 செகண்டுக்கு ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 ஸோ 5 லார்ஜ் ஸ்கொயர் வந்து ஒரு செகண்ட். ஸோ 30 லார்ஜ் ஸ்கொயர் வந்து 6 செகண்டில். ஸோ இந்த 6 செகண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு லைன் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 6 செகண்ட் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த இசிஜி பேப்பர்ஸில் வந்து இருக்கும். ஸோ அது வந்து மேலே வந்து இப்படி ஒரு லைன் ஒரு 30 லார்ஜ் ஸ்கொயரோட இதிலேருந்து 1லேருந்து இங்கே இப்போ அந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஆர் வேவ்ஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். அது கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஆர் வேவ்ஸ் இந்த 30 லார்ஜ் ஸ்கொயர். தேர் வில் பி அன் இண்டிகேஷன் இன் மோஸ்ட் ஆஃப் த இசிஜி பேப்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 waves beats 7 beat in 6 seconds. ஸோ 60 செகண்ட்னா 7 into 10. ஸோ இங்கே நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து 30 லார்ஜ் ஸ்கொயர் வந்து 6 செகண்ட்ஸ்ன்னு வந்து பார்த்தோம். ஸோ இங்கே எத்தனை வந்து ஆர் வேவ்ஸ்ன்னு இருக்குன்னு வந்து நம்ம பார்ப்போம் நம்ம. ஸோ சாரி, இந்த எக்ஸாம்பிள். ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ இது வந்து ஒரு 6 செகண்ட் இசிஜி ஸ்ட்ரிப்பில் ஒரு 7 ஆர் வேவ்ஸ் வந்து இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா 7 into 10 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 70. ஸோ இது வந்து 6 செகண்ட்ஸுக்கு 7 பீட்ஸ் இருக்குது. இதுவே 60 செகண்ட்ஸுக்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா இன்ட்டு 10 எவ்வளோ நம்பர் வருதோ அது இன்ட்டு 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஹார்ட் ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த இசிஜி பேப்பர்ஸில் ஹார்ட் ரேட் கால்குலேட் ஆகியே வந்துடும் நமக்கு. ஸோ கீழே வந்து கொடுத்துருப்பாங்க ஹார்ட் ரேட் பெர் மினிட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். இல்லாட்டி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நீங்கள் அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ பி வேவ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, பி வேவ்னு பார்த்தா என்னது, அது ஏட்ரியல் கன்ட்ராக்ஷன் ஆர் ஏட்ரியல் டீபோலரைசேஷன். தட் மீன்ஸ் கன்ஸ்ட்ரிக்ஷன், ஒரு சுருக்கம். ஏட்ரியம் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிறது தான் வந்து பி வேவ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ PQ time taken for the impulse to move from the SA node to the AV node. ஸோ PQ இந்த செகண்ட் வந்து என்னென்னா SA நோட்லேருந்து AV நோடுக்கு. ஸோ SA நோட் தான் பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட். ஸோ அதுதான் வந்து நமக்கு எல்லா இம்பல்ஸை க்ரியேட் பண்ணுறது. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இம்பல்ஸ் வந்து AV நோடுக்கு வரும். ஸோ அந்த டைம் டிலேக்கான இது தான் இந்த PQ. ஓகேயா? ஸோ QRS. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா QRS. ஸோ இதுதான் வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். ஸோ வென்ட்ரிக்கல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகிறது, சுருங்கிறது தான் வந்து இந்த QRS. அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா ஹை இம்பேக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வேவ் ஆல்வேஸ் வந்து பீக்டாக தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது T வேவ் இஸ் வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன். ஸோ இங்கே T வேவ் பார்க்குறீங்க, இது வந்து வென்ட்ரிக்கல்ஸ் வந்து திருப்பி வந்து ரிலாக்ஸ் ஆகுது, திருப்பி மறுபடியும் வந்து ஏட்ரியம் வந்து சுருங்கிறதுக்கு ரெடி ஆகும். ஸோ வென்ட்ரிக்கல்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து கார்டியாக் சைக்கிளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து பார்க்கலான்னு நீங்கள் ஏற்கனவே பாருங்கள். ஸோ கார்டியாக் சைக்கிள்னால் நம்ம என்ன, ஸோ அது எவ்வளோ டைம் ஆகும், ஒவ்வொரு இதுவும் வந்து டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கார்டியாக் சைக்கிள்னால் 0.8 செகண்ட்ஸ், அவ்வளோதான் ஒரு கார்டியாக் சைக்கிள். ஒரு தடவை ஹார்ட்டு சுருங்கி விரியறதுக்கு 0.8 செகண்ட்ஸ் ஆகும். இதில் பி வேவ் வந்து 0. பார்த்தீங்கன்னா 0.08 to 0.1 செகண்ட். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.1 0.3 0.4. ஸோ இது மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 4 5 6 7 8. ஸோ டோட்டலாக 0.8 செகண்ட் ஒரு கார்டியாக் சைக்கிள் ஆயிரும். பட் இது வந்து எதுக்கு எவ்வளோ வேவ்னு பார்க்கணும். ஸோ பி வேவுக்கு வந்து 0.08 to 0.1 செகண்ட், 0.1 செகண்ட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிஆர் இன்டர்வல் வந்து எவ்வளோன்னா, ஸோ இந்த பியிலேருந்து இந்த ஆர் பிஆர் இன்டர்வல். ஓகே, பிஆர் இன்டர்வல் எவ்வளோன்னா
ஓகே, அது வந்து 0.2 செகண்ட்ஸ். ஸோ இந்த 0.3யவே வந்து நம்ம 2ஆக பிரிக்கணும். பிஆர் இன்டர்வலுக்கு ஒன்று, அப்புறம் கியூஆர்எக்ஸ்க்கு ஒன்று. ஓகே, இந்த பிஆர் இன்டர்வல் வந்து 0.2 செகண்ட்ஸ், அப்புறம் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து 0.6 to 0.12 செகண்ட்ஸ். ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு. 0.1, 0.2, 0.12, 0.4. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா 0.8 வந்துடும். 0.1ம் 2ம் உங்களுக்கு 3 ஆயிரும். ஸோ இது 0.14 ஆகும். 4 + 4 8. ஸோ அந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பி வேவ், பிஆர் இன்டர்வல், கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ், கியூடி இன்டர்வல். ஸோ கியூடி இந்த இதில் பாருங்கள், பிஆர் இன்டர்வல், ஓகே, பி வேவ், பிஆர் இன்டர்வல், ஓகே, அப்புறமா வந்து கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ், QRS complex and QT interval. ஸோ க்யூலேருந்து டி வரைக்கும். ஸோ இப்படி பிரிச்சுருக்காங்க. ஸோ பி வேவ் தான் வந்து உங்களுக்கு வந்து 0.8 to 0.1 செகண்ட். ஸோ பிஆர் இன்டர்வல் வந்து 0.12 to 0.2 செகண்ட். QRS 0.06 to 0.12 செகண்ட். QT is 0.4 செகண்ட்ஸ். ஓகேயா? ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து உங்களுக்கு என்ன டிஃபெக்ட்ன்றது ஈஸியாக இன்டர்ப்ரெட் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு ஸ்மால் ஸ்கொயர். ஸோ 5 ஸ்மால் ஸ்கொயர் சேர்ந்தால் தான் ஒரு லார்ஜ் ஸ்கொயர். ஸோ ஒரு ஸ்மால் ஸ்கொயரோட டைம் 0.04 செகண்ட். 5 ஸ்மால் ஸ்கொயர் சேர்ந்தால் 0.2 செகண்ட்ஸ். ஓகேயா? ஸோ இது வந்து 1 mm இருக்கும் சின்ன ஸ்மால் ஸ்கொயர். 5 mmன்றது வந்து 5 ஸ்மால் ஸ்கொயர் சேர்ந்ததுன்னா ஸோ அதனால் 5 mmன்னு இருக்கும். ஸோ இது வந்து 40 மில்லி செகண்ட் சொன்னேன்ல. இந்த டைம் ஸ்பீடு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த ஒரு 6 செகண்ட் ஸ்ட்ரிப்பெல்லாம் இந்த மாதிரி தான் லைன் கொடுத்துருப்பாங்க மேலே. ஸோ இங்கேருந்து இப்படி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணியிருக்கலாம். ஸோ 30 லார்ஜ் ஸ்கொயர் சேர்ந்தது அந்த 6 செகண்ட் ஸ்ட்ரிப்பு. இந்த மாதிரி இப்படி மேலே கொடுத்துருப்பாங்க. இங்கே இப்படி இப்படி இந்த மாதிரி ஒரு 30 லார்ஜ் ஸ்கொயர் சேர்ந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்டர்ப்ரிட்டிங் இசிஜி பை 6 ஸ்டெப்ஸ். ஸோ இது வரைக்கும் பேசிக்காக நம்ம எல்லாத்தையும் இசிஜி பேப்பர் பற்றி பார்த்துட்டோம். இந்த ஒரு 6 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக இன்டர்ப்ரெட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எக்ஸாமின் த பி வேவ். ஸோ பி வேவ் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணணும். அடுத்தது மெஷர் த பிஆர் இன்டர்வல். ஓகே, பியிலேருந்து அந்த க்யூ ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிஆர் இன்டர்வல். ஓகேயா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு மெஷர் பண்ணணும். நெக்ஸ்ட் மெஷர் த கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ். ஓகேயா? ஸோ அதை வந்து மெஷர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த ரிதம் ரெகுலராக இருக்கா, இர்ரெகுலராக இருக்கா, ஹார்ட் ரேட், அந்த ரிதமை பற்றி பார்க்கணும். லைக் அந்த லப்டப் சவுண்ட் வந்து அது ப்ராப்பராக இருக்கணும். ரிதம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த க்ளோஷர் வந்து ப்ராப்பராக இருக்கும் போது ரிதம் வந்து ஈவனாக இருக்கும். அடுத்தது இவாலுவேட் த ஹார்ட் ரேட். ஹார்ட்டோட ரிதம்க்கு அடுத்தது ஹார்ட் ரேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ட் ரேட் வந்து எவ்வளோ டாக்கிகார்டியாவா, பிராடிகார்டியா. டாக்கிகார்டியானா ரொம்ப ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுறது, மோர் தேன் 100 பீட்ஸ் பர் மினிட்னா அது டாக்கிகார்டியா. லெஸ் தென் 60 பீட்ஸ் பர் மினிட்னா அது பிராடிகார்டியா. அந்த மாதிரி ஹார்ட் ரேட்டை வந்து நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். அடுத்தது இன்டர்ப்ரெட். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு உங்களால் இது என்ன டிசீஸ் கண்டிஷன், இது நார்மலாக இல்லை இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு ஈஸியாக இன்டர்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸ் பற்றி நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். So examine the P wave. Okay. So the normal P wave will be present and upright. So ஒரு நார்மலாக ஒரு ECG ஒன்று எடுத்துக்கிட்டாலே எல்லா இதுலேயும் P wave கண்டிப்பாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்ரைட்டாக மேலே இருக்கணும். ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்ரைட்டாக இருக்குது, நார்மலாக இருக்குது. சம்டைம்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா பீக்டாக இருக்கும், இந்த மாதிரி உச்சியாக இந்த மாதிரி கூம்பின மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஆர் இன்வெர்டட், இந்த வேவ் வந்து நெகட்டிவ் டிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த மாதிரி கீழே வந்திருக்கும். இதெல்லாமே வந்து ப்ராப்ளம். பி வேவ்னால் இந்த ஏட்ரியல் டீபோலரைசேஷன், ஏட்ரியம் வந்து சுருங்குதில்லை. ஸோ அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இந்த பீக் வேவ், இன்வெர்டட் வேவ்ஸ் எல்லாம் வந்து நார்மலாக வந்து இது வந்து வில் பி ப்ரெசன்ட் அண்ட் அப்ரைட்டாக தான் இருக்கும், மேலே பார்த்தபடி தான் இருக்கும். So identify the P wave for every QRS and P wave must be upright and uniform-ஆக இருக்கணும். ஸோ யூனிஃபார்மாகவும் இருக்கணும். ஒவ்வொரு QRSக்கு முன்னாடி ஒரு P wave கண்டிப்பாக வந்திருக்கணும். ஓகே, இதையும் நீங்கள் பார்க்கணும்.
If the P wave is absent or inverted, it indicates a form of dysarrhythmia. ஸோ ஹார்ட் ரேட்டில் ஒரு சின்ன ஏதோ ஒரு ரிதமில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஜங்ஷனல் ரிதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஒருவேளை இன்வெர்ட்டடாவோ இல்லை ஆப்சண்ட்டாவோ இது வந்து இருக்கலாம். ஸோ ஜென்ரலி த இம்பல்ஸ் ஒரிஜினேட் ஃப்ரம் த SA node, but if it's originating from the AV node or the bundle of hairs is called as junctional rhythm. ஸோ சொன்னால இந்த junctional rhythm இந்த மாதிரி ப்ராப்ளம் இதில் வந்து SA நோடில் வந்து நமக்கு வந்து அந்த ட்ரிகர் வந்து ஃபார்ம் ஆகாமல் AV நோட் அல்லது bundle of hairsல இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த P wave வந்து இன்வெர்ட்டடாவோ இல்லை பீக்டாவோ வந்து இருக்கிற வாய்ப்பு இருக்குது. This junctional rhythm happens when there is a problem in the SA node, hyperkalemia. So ஹைப்பர்கெலிமியா டிசீஸ் கண்டிஷனில் இல்லை SA நோடில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதுனா அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு வந்து இந்த ஜங்ஷனல் ரிதம் எல்லாம் வந்து நமக்கு வந்து ஆகும். ஓகேயா? ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு P வேவ் பார்த்தோன்னா அது அப்ரைட்டாக இருக்கணும், யூனிஃபார்மாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து P வேவுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். P வேவோட டைம் வந்து 0.8 to 0.1 செகண்ட், இவ்வளவு தான். இந்த டைம்குள்ளே நமக்கு வந்து நம்மளுடைய P வேவ் வந்து இருக்கணும். ஓகேயா? ஸோ அடுத்தது மெஷர் த PR இன்டர்வல். ஸோ Pலேருந்து இந்த Q ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இருக்கிறது தான் PR interval. Okay, so the PR interval must be measured from the beginning of the P wave to the beginning of the QRS complex. Okay, to measure it, count the small boxes and multiply by 0.04 seconds. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு ஸ்மால் பாக்ஸோட டைம் வந்து 0.04 செகண்ட்ஸ். ஸோ பிஆர் இன்டர்வல் கால்குலேட் பண்ணணுன்னா இந்த Pலேருந்து இந்த Q வரைக்கும் இல்லை குட்டி குட்டி பாக்ஸஸ் எல்லாத்தையும் எத்தனை நம்பர் இருக்கோ அதை நம்ம 0.04ஓட மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து நார்மல் பிஆர் இன்டர்வலோட ஆவரேஜ் வேல்யூ வந்து கிடச்சிரும். நார்மல் ரேஞ்ச் என்னது 0.12 to 0.20 செகண்ட்ஸ். இஃப் இட் இஸ் மோர் தென் 0.20 செகண்ட்ஸ் it indicates dysarrhythmia such as heart block. ஸோ ஹார்ட் பிளாக் மாதிரியான பிரச்சனை இருந்ததுன்னா நமக்கு இந்த பிஆர் இன்டர்வலில் அந்த பிஆர் இன்டர்வல்லாம் எதில் இருந்து நம்ம ஏட்ரியமில் வந்து ஃபில் ஆகிறதுலேருந்து வென்ட்ரிக்கல்ஸ்லேருந்து நமக்கு கான்ட்ராக்ஷன் ஆகிற வரைக்கும் அந்த டைம் ஃப்ரேமில் இருக்கிறதா இந்த பிஆர் இன்டர்வல் வருது. அங்கே ஏதாவது ஹார்ட்டில் ஏதாவது பிளாக் இருந்ததுன்னா இந்த பிஆர் இன்டர்வல் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். Okay, so this indicates the slowing of conduction between the atria and the ventricles. So atriumku ventricles இருக்கிற conduction அந்த இது வந்து அந்த impulse வந்து மெதுவாக ட்ராவல் ஆகிறதுனால நமக்கு இந்த PR interval வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் லெஸ் தென், இதுவே கம்மியாக இருந்ததுன்னா லெஸ் தென் 0.12 செகண்ட், இட் இண்டிகேட்ஸ் ஓஃப் பார்க்கின்சன் ஒயிட் சிண்ட்ரோம், என்ஹான்ஸ்டு AV நோட் கண்டக்ஷன், ஜங்ஷனல் அரித்மியாஸ், இந்த மாதிரி டிசீஸ் கண்டிஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு இந்த லெஸ்ஸாக 0.12 செகண்ட்ஸ்க்கு லெஸ்ஸாக இருக்கும். இதுவே ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஹார்ட் பிளாக் மாதிரியான பிரச்சனை வந்து இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ மெஷர் த QRS காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் Q, the first negative deflection is the QRS. ஓகேயா? ஸோ measure the number of boxes in the QRS complex. ஸோ Q வந்து ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து நமக்கு வந்து QRS காம்ப்ளெக்ஸ் வந்து கரெக்டாக இந்த எஸ் இங்கே முடியுதில்ல, இது வரைக்கும் இருக்கிறது தான் நமக்கு QRS காம்ப்ளெக்ஸ். The normal range is 0.06 to 0.12 seconds. Okay, so the QRS interval duration is measured by same அதே method தான், counting the small squares and multiplying it by 0.04 seconds. If it is more than 0.12 seconds, so இதுக்கு மேலே இருந்ததுன்னா என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா premature ventricular contraction. ஸோ இந்த மாதிரி ப்ரீமெச்சூர் வென்ட்ரிக்கல்ஸ் வந்து ப்ரீமெச்சூர் அதுக்கு முன்னாடியே வந்து கண்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த டைம் இன்டர்வல் வந்து நமக்கு ஜாஸ்தி இருக்கும், 0.12க்கு மேலே இருக்கும். இட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா ஹார்ட் பீட் தட் பிகின்ஸ் இன் ஒன் ஆஃப் த ஹார்ட்ஸ் ஆஃப் த டூ லோவர் வென்ட்ரிக்கல்ஸ். ஸோ வென்ட்ரிக்கல்ஸில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹார்ட் பீட் வந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த 0.12 செகண்ட்ஸ் வந்து எலாங்கேட் ஆகி கொஞ்சம் இப்படி தள்ளி வந்துடும் நமக்கு. ஓகேயா?
ஸோ இது வந்து மெஷர். ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பி வேவ் ஐடென்டிஃபை பண்ணுவோம், அடுத்தது பிஆர் இன்டர்வெல்லை கால்குலேட் பண்ணுறோம், அடுத்தது கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸை வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லணும், ஐடென்டிஃபை த ரிதம். So measure the distance between the R waves, that is the RR interval, the ventricular rate. ஸோ உங்களுக்கு ரிதம் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இதில் இருக்கும், நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு இருக்கும், இதுதான் வந்து ரிதம் ஸ்ட்ரிப். ஸோ நீங்கள் ஏதாவது இசிஜி பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும், இதுதான் வந்து ரிதம் ஸ்ட்ரிப், தட் இஸ் த லீட் 2, அதுதான் வந்து ரிதம் ஸ்ட்ரிப். ஓகேயா? ஸோ இந்த ரிதம் ஸ்ட்ரிப்பில் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு பேப்பர் அண்ட் பென் வச்சு இப்போ இதிலேருந்து இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ். ஓகேயா? ஸோ ஒரு பேப்பரை இப்படி வச்சுக்கோங்க, கீழே வச்சுக்கோங்க, ஒரு பென் வச்சு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு அப்படி போட்டுக்கோங்க. ஸோ இந்த பேப்பரை என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு இந்த இடத்துல திருப்பி வச்சு பாருங்கள். ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஈக்குவல் அந்த பென் அண்ட் பேப்பரை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். இது வச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்னா, உங்களுக்கு வந்து ரெகுலராக இருக்குன்னு. மோஸ்ட் ஆஃப் த இது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரெகுலராக இருக்குன்னு. இது ஒரு சிம்பிள் ஸ்டெப். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு பேப்பர் அண்ட் பென் மெத்தட் வச்சு பேப்பரை கீழே வச்சுக்கோங்க, பென் வச்சு ஒரு 2 லைன் ஒரு ஆர் வேவ்ஸ்க்கு நடுவில் போட்டுட்டு நீங்கள் அப்படியே அந்த பேப்பரை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரானு வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். யூ கேன் மெஷர் திஸ் வித் த பேப்பர் அண்ட் பென், மார்க் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 R waves and match it with the rest of the waves. மற்ற வேவ்ஸ் கூட கம்பேர் பண்ணுங்கள். இஃப் த டிஸ்டன்ஸ் இஸ் சேம் then the rhythm is regular. If the distance is not same then it's irregular. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம், ரெகுலராக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இர்ரெகுலர்னால் சரி ஓகே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, நெக்ஸ்ட் என்னென்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து 5th பாயிண்ட் வந்து எவாலுவேட் தி ஹார்ட் ரேட். ஓகேயா? ஸோ ஹார்ட் ரேட் வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டில் நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோம் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு, திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ 3 மெத்தட்ஸ் இருக்குது, ABC 3 மெத்தட் வச்சுருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் வந்து கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஆர் வேவ்ஸ் இன் 6 செகண்ட் ஸ்ட்ரிப். ஸோ என்ன பண்ணணும் நீங்கள், ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 6 செகண்ட் ஸ்ட்ரிப். ஸோ இங்கே ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஒரு செகண்ட், இது 2 செகண்ட், 3, 4, 5, 6. ஸோ டோட்டலாக 6 செகண்ட் ஸ்ட்ரிப் இது. ஸோ இதில் வந்து இப்படி ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 6 செகண்ட் ஸ்ட்ரிப்பு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஆர்வேஸ் இப்போ கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த ECG ஸ்ட்ரிப்பில் என்ன இருக்குது, 8 ஆர் வேவ்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இது வந்து 6 செகண்ட் ஸ்ட்ரிப்புனா நீங்கள் என்ன பண்ணணும், 60 செகண்ட்ஸுக்கு கால்குலேட் பண்ணணும். அப்போ 60 செகண்ட்ஸ்னால் என்ன, ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், இன்ட்டு 10. அப்போ இதில் 8னா 80. ஸோ 80 தான் வந்து ஹார்ட் பீட். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு ஹார்ட் பீட்டை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா அடுத்தது என்ன பண்ணலாம் பார்க்கலாம். கவுண்ட் த நம்பர் ஆஃப் லார்ஜ் ஸ்கொயர் பிட்வீன் 2 R waves and divide by 300 by that number. Best method is used when the rhythm is regular. ஸோ ரிதம் வந்து ரெகுலராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ இப்போ 2 ஆர் வேவ் இருக்குது. ஸோ ஆர் வேவுக்கு நடுவில் எத்தனை பிக் ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு பார்க்க. ஸோ இங்கே எத்தனை இருக்குது, 1 2 3 4 5. ஸோ 5 இது இருக்குது, பிக் ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவீங்க நீங்கள், 6 செகண்ட்ஸ் இந்த 60 செகண்ட்ஸில் எத்தனை பிக் பாக்ஸஸ் இருக்குது, 300 இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக 300 டிவைடட் பை எத்தனை ஆர் வேவ்ஸ் பிக் பாக்ஸஸ் இருக்கோ 2 ஆர் வேவ்ஸ்க்கு நடுவில் அதை போட்டிங்கன்னா ஸோ 60 beats per minute. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 60 beats per minute ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அப்படி இல்லை, அடுத்தது ரெகுலராக இல்லைன்னா என்ன பண்ணலாம், count the number of small squares between the 2 R waves and divide 1500 by the number. ஸோ இது வந்து நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் கஷ்டம் நமக்கு, பட்டு பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு இது தெரியும், இதுக்கு மேலே எத்தனை இது இருக்குது, 5 ஸ்மால் ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு தெரியும். ஒரு பாக்ஸில் வந்து மேலே 5 ஸ்மால் ஸ்கொயர்ஸ். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு தெரியும் 5 10 15 ஸ்மால் ஸ்கொயர். ஸோ இங்கே பாக்கி இருக்கிறது மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஸோ 1500 டிவைடட் பை தட் நம்பர். அப்போ என்ன வரும்,
உங்களுக்கு ஈஸியாக ஹார்ட் ரேட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே. ஸோ ரெகுலராக இருந்தால் வந்து ஒரு மெத்தட் 300 யூஸ் பண்ணணும். இர்ரெகுலராக இருந்தால் 1500 யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த 6 செகண்ட் ஸ்ட்ரிப்பு கொடுத்துருக்காங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆர் வேவ்ஸ் கவுண்ட் பண்ணி அதை இன்ட்டு 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஹார்ட் ரேட் வந்து கிடச்சிரும். ஓகேயா. ஸோ இன்டர்பிரிட்டிங் த இசிஜி. ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஸோ இப்போ கிடச்சிருக்கிற ஒவ்வொரு ஃபைண்டிங்ஸையும் நீங்கள் எழுதி வச்சுட்டு இப்போது நார்மல் சைனஸ் ரிதம் இதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா ஒவ்வொரு டிசீஸ் கண்டிஷனை பற்றியும் ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக இன்டர்பிரேட் பண்ண முடியும். நார்மல் சைனஸ் ரிதமாக இருக்கா, இல்லை சைனஸ் பிராடிகார்டியாவாக இருக்கா, பிராடிகார்டியானா ஹார்ட் ரேட் டிக்ரீஸ்டாக இருக்கா, இல்லை டாக்கிகார்டியாவாக இருக்கா, இல்லை சைனஸ் அரித்மியாஸாக இருக்கா, இல்லை ப்ரீமெச்சூர் ஏட்ரியல் கண்ட்ராக்ஷன், ஏட்ரியல் டாக்கிகார்டியா, சுப்ராவென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, first degree, second degree, third degree heart block, atrial fibrillation, ventricular fibrillation, premature ventricular contraction, ventricular tachycardia, ventricular fibrillation, asystole, இந்த மாதிரி நிறையா வந்து டிசீஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது. நான் இதில் ஜஸ்ட் கொஞ்சம் தான் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிசீஸ் கண்டிஷனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த இதுக்கு இந்த சிம்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இது வந்து ஒரு சின்ன 6 ஸ்டெப்ஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ இனி ஒரு ஃபர்தர் வீடியோ நான் வந்து போடுறேன். இதில் வந்து ஃபியூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிசீஸ் கண்டிஷன் எடுத்து அது வந்து ஒரு டேப்லெட் காலம் மாதிரி பண்ணி உங்களுக்கு ஈஸியாக எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம். பேசிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சம்டைம்ஸ் முடியாது. ஸோ பேசிக்காக சில விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். அந்த இதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போடுறேன். ஸோ இந்த லார்ஜ் ஸ்கொயர் பற்றி பார்த்தோம்ல. ஸோ அது வந்து ஒரு ஈஸியாக ஒரு இது மாதிரி. ஸோ இந்த லார்ஜ் ஸ்கொயர் பற்றி பார்த்தோம்ல. ஸோ இது ஒரு டேப்லெட் காலம் மாதிரி. ஸோ ஒரு லார்ஜ் ஸ்கொயர்னால் எவ்வளோ சொன்னோம், 0.2 செகண்ட்ஸ். ஸோ ஹார்ட் ரேட் அப்படின்னா எவ்வளோ இருக்கும், 300 இருக்கும் உங்களுக்கு. ஓகேயா. ஸோ இதுவே 2 லார்ஜ் ஸ்கொயர்னால் இன்ட்டு 2 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 0.4 செகண்ட்ஸ். ஸோ ஹார்ட் ரேட் வந்து 150 per minute உங்களுக்கு வந்து இருக்கும். சரியா. ஸோ இதுவே 3 லார்ஜ் ஸ்கொயர்னால் ஒரு செகண்டுக்கு. ஸோ இப்போ இது என்ன பண்ணுவாங்க, இன்ட்டு 60 செகண்ட்ஸு. ஒரு செகண்டுக்கு எவ்வளோனா 60 செகண்ட்ஸ்க்கு எவ்வளோ அப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 4 லார்ஜ் ஸ்கொயர்னால் 0.8 செகண்ட். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு. ஸோ அதே மாதிரி 5னா வந்து 5 லார்ஜ் ஸ்கொயர் சேர்த்தா தான் நமக்கு ஒரு செகண்ட் வரும். ஸோ இன்ட்டு 60னா நமக்கு எவ்வளோ வரும், 60. ஓகேயா. ஸோ ஹார்ட் ரேட் per minute உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த டேப்லெட் காலம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.